வணக்கம், நான் தான் யோகி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மோட்டோ வ்ளாகிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வ்ளாகை ஒரு மூவியாக ஷூட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. அந்த ஒரு மூவியை பார்க்கறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அது எங்கே பிக் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீலாங்காரை பீச் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவருடைய பேர் கௌதமன். இவர் ஒரு மோட்டோ பிளாகர். தமிழ் மோட்டோ பிளாக்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்க்ரீனிங் நடக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது கௌதமன் தான். இது என்னை ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு குட் இனிஷியேட்டிவாகவும் அண்ட் குட் க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்க போகுது வர நாட்களில். அவரோட விளாக்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். மோட்டோ விளாகெல்லாம் அந்தளவுக்கு ஃபேம் இருக்காது, பட் ஆனால் பயங்கரமான கண்டென்ட் கொடுப்பாரு. ஒரு மோட்டோ விளாக் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்கில்லையும் வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறது தான். ட்ராவல் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து புது புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதுதான் வந்து மோட்டோ விளாகிங். ப்ரெசண்ட்டு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிடிக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ கண்டென்ட்டுக்காக மட்டுமே மட்டும் இருக்காங்க நிறைய பேர். நான் வந்து மோட்டோ விளாகிங்கில் வரதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் மோட்டோ விளாகிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். யாருன்னு கேட்டிங்கன்னா டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், செரி விளாக்ஸாக இருக்கட்டும், இன்னோவேஷன் ப்ளஸ்ஸு, இவங்கெல்லாம் வந்து செமையாக மோட்டோ விளாகிங் பண்ணுவாங்க. அவங்களுடைய திறமை வந்து மோட்டோ விளாகிங் தான் வெளியே வந்தது. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்டோ விளாகிங் வந்து ஒரு கண்டென்ட்டாக இருக்காது, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும். அவங்க லைஃப்பில் அது ஒரு மெமரிஸாக தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து மோட்டோ விளாகிங் அப்படின்னாவே வந்து அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் மோட்டோ விளாகிங்கினாலே ஃபஸ்ட்டு நம்மளை தான் பிடிச்சி லாக் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்பர் பிளேட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் இருக்க கௌதமனா வந்து அவருடைய ஃபீலிங்ஸையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் வந்து ஒரு மூவியாக க்ரியேட் பண்ணி பிக் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் மோட்டோ விளாகிங்லே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ அதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம். அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஃபைனலி கைஸ், நம்ம வந்து நீலாங்காரை பீச் தெரியுதா, பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஷோவுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எந்த இடம் அதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. Finally guys, we reached this tide. I think you're no more a moto vlogger, you're a travel filmmaker after this. That's the right way to define you ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் நம்பர் பிளேட்டோட ஸ்க்ரீனிங் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஷோ மாதிரி அந்த கடைசி அந்த சொன்னார்ல யாரோட ட்ராவல் ஆரோன்னு ஒரு இருக்குன்னு, அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செரி ப்ரோலாம் வந்துருந்தாங்கங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசினேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணேன். அந்த நம்பர் பிளேட் அண்ணாவோட வீடியோஸும் நான் நிறைய பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தாங்க மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு நல்லா இருந்துச்சு மூவி. இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே காய்ச்சி, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
டாடா பாபா சேக்கர் சி யூ கேஸ். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க அண்ட் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பை.